ஆண்டவன் மகன் மாயாண்டி மாசுடல அப்படியாகவே பார்த்தார். இப்படி கை, அதாவது கையும் இல்ல, காலும் இல்ல, மூக்கும் இல்ல, மொழியும் இல்ல, வளர்ந்த முண்டமாக இருக்க கண்டு பார்வதாதேவி ஆண்டவனிடத்திலே முறையிட்டாள். ஆண்டவன் பகவான் பிரம்மதேவன் சொன்னார். பிரம்மதேவன் உருபடைத்தார். உருபடைத்த வேளையிலே உற்றதோர் குழந்தைக்கு நாம உயிரை கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் பகவான் உயிர் கொடுத்தார். காலாட்டி கையாட்டி கூவா கூவா என குரலோசை கொடுக்க குழந்தை சத்தம் காதுல கேட்டது. பார்வதி ஓடி வந்து வாரி கையில் எடுத்தா. வலது கண்ணம் முத்தமிட்டார். கோரி கையில் எடுத்தா. கோடி லட்சங்களையும் முத்தம் கொடுத்தார். முத்தம் கொடுத்த வேளையில பகவானோட அருளால பச்சனரம் போடி பாலாமிர்தம் சொரக்க பாலகன் குழந்தைக்கு காராம்பசிவின் பாலை கறந்து கண்மணிக்கு சேனையாகவே புகட்டுகிறார். பரமேஸ்வரா, உற்றதோரு குழந்தைக்கு உயிர் கொடுத்த வேளையில பேரையும் நீங்கள் சூட்ட வேணும் என்றார். உடனே ஆகட்டும் என்று ஆண்டவன் பகவான் 3 பொறியிலே பிறந்த குழந்தைய மூன்றாகவே பிரித்து முதல் பொறியிலே பிறந்த குழந்தைக்கு என்ன விதமாகவே பேரை சூட்டுகிறாள் தெரியுமா? கட்ட பேச்சி அம்மா, நெட்ட பேச்சி, நெட்ட பேச்சி காட்டுவன பேச்சி பிரம்மராசுர பேராண்ட ஈஸ்வரியா சுடுகாட்டு பேச்சு என்று மையான பேச்சு என்று வன பேச்சு என்று சொல். அந்த பெயர் நாமம் தான் கொடு இந்த நல்ல பிள்ளைக்கு தான் அவ என்ன விதம் பேர் கொடுத்தா. ஆண்டவன் தான் சிவபெருமா நீ மணிவிளக்கில் பிறந்ததா மாயாண்டி ஒரு பெயர் சுடரொலியில் பிறந்ததா சுடலை என்று முண்டமாக பிறந்ததா முண்டன் சுடல மாயா பெயர் நாமம் தான் கொடு ஆண்டவன் தான் சுடலை அவர் என்ன விதம் வளர்த்துவார். நம்ம தரையதிலே தண்டை காலி கோலதிலே தொடையதிலே நாடு ஒரு மேனியும் நாடு ஒரு பொழுது ஒரு பொழுது ஒரு பொழுது ஒரு வண்ணமுமாக தாலாட்டி சீராட்டி தாயாமிர்தங்களை கொடுத்து அப்படி வளர்த்து வருகிறார். ஒரு பிள்ளைன்னா குழந்தை பிறந்த வீட்டுல 16வது நாள் பிள்ளை என்னென்ன செய்வாங்க? 16 வயசுல இல்ல, 16வது நாளையில சட்டிபானை கழிக்கணும். ஆமா, சட்டிபானை உடைக்கணுமா? சட்டிபானை உடைக்கணும், சடங்கு கழிக்கணுமா? ஏனே ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்துடுதுன்னா அந்த பிள்ளைய நல்லா தொட்டில் கட்டணும், தொட்டில்ல போடணும், பிள்ளைய தாலாட்டு பாடணும். தாலாட்டு பாடணும். முக்கியமா அந்த தாய்மார்கள் ஒரு 3 விஷயம் மற்றும் படிக்கணும். 3 விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். என்ன விஷயம் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்தெடுத்த உடனே அந்த பிள்ளைய தொட்டில்ல போட்டு முதல் பாடம் 3 பாடம். என்ன பாடம் தெரியுமா? முதல் பாடம் பிள்ளைய தொட்டில்ல போட்டு தாலாட்டு. ஆமா, அந்த காலத்து தாய்மார்கள் தாலாட்டு பாடுனாங்கன்னு சொன்னா அந்த காலத்துல தாய்மார்கள் இந்த கீழச்சொரண்டையில தாலாட்டு பாடுனா தாத்தா எங்கேயோ இருக்க தாத்தா நல்ல கண்ணை சந்து உறங்குவாராம். கீழச்சொரண்டையில தாலாட்டு பாடுறது மேல சுரண்டை கேட்கோ தம்பி. எங்கேயோ இருக்க தாத்தானா பக்கத்து வீட்டுல இருக்க தாத்தா. அவன் யாருக்குனே மேல பக்கம் குழம்பு
பத்தியா அந்த குளத்து எக்கோ அடிக்கங்க ஆமா அந்த எக்கோவில அந்த காலம் அவ்வளவு அழகா தாலாட்டு பாடி இருக்காங்க. இந்த குடத்துக்காரர் ஆச்சி தாத்தாவை கூப்பிட்டு ஐயா கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு போய் சொல்லியிருக்கா. தாத்தாவுக்கு கொஞ்சம் வெயில். அப்ப அவர் நினைச்சாரா கிணத்து ஓரத்துல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வெயில் தாழ கடைக்கு போலாமே அப்படின்னு கிணத்து ஓரம் இந்த விளிம்புல உட்கார்ந்துருக்காரு. இந்த ஆச்சி பிள்ளைய தொட்டுல போட்டு தாலாட்டு பாடின தாலாட்டுல தாத்தா உறங்கி கிணத்துக்குள்ளேயே விழுந்துட்டாராம். உறங்கி விழுந்துட்டாராம் யா கிணத்துக்குள்ள. அப்ப அந்த அவ்வளவு தாலாட்டு கேட்டிருக்கு. இப்ப தாலாட்டு எப்படி செல்லுல போட்டு விட்டுட்டு பிள்ளைய உறங்கு உள்ள எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க தூங்கு தூங்கணும்னா செல்போனை கையில குடுக்கணும். செல்போன் இல்லனா உலகமே இல்ல. இப்ப கையில பாத்துக்கிட்டே தூங்கும். அதனால முதல் பாடம் தாலாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடம் என்ன பாடம் தெரியுமா? என்ன பாடமோ? வில்லு வேண்டாம் மேல வேண்டாம். அப்ப ஆண்டவன் சுடலை வந்து இப்ப ஆடணும்னு வச்சுக்கோங்க. பெண்கள் கொலவை போட்டா சாமி குதிச்சு குதிச்சு வருவாராம். மகிமை இருக்கு. ஆமா தாய்மார்கள் கொலவைக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ஆடாத சாமியும் ஆடுமாமியா. தாய்மார்கள் கொலவைக்கு அவ்வளவு மகிமை. அந்த காலம் அப்படி கொலவை போட்டிருக்காங்க. அந்த காலம் 200 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் கொலவை போட ஆள் கிடையாது. இப்ப யாருக்கு கொலை போட தெரியும்? போட தெரியாது. இப்ப வீட்டுல பொங்கல் விடணும்னா அவர் வீட்டுக்காரங்க கொலவை போட்டா தான் பொங்க பானை பொங்க முடியும். பொங்க பானே நாங்க தானே வைக்க வேண்டியிருக்கு. நீங்க தான் வைக்க வேண்டியது. நீங்க பாட்டு காலைல 6 மணி 7 மணிக்கு எந்திரிக்க பொங்கல் விட்டு இறக்கிறது. பொங்கல் விட்டு இறக்கிறது. ஆமா எங்களுக்கு வந்து புகை கிட்ட நிக்க முடியல. புகை வாட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்க. ஆமா அதனால உங்களுக்கு அந்த வேலை முடியுது நீங்க செஞ்சிருந்தீங்க. நாங்க பொங்கல் விட்டு இறக்கிடுவோம். கறி புளிய பழத்தை நீங்க வச்சு தந்துருவீங்க. கறி புளியெல்லாம் நாங்க வச்சு தந்துருவோம். ஆமா அதனால மூணாவது பாடம் என்ன பாடம் தெரியுமா? என்ன பாடம்? நாளை ஒரு காலத்துல மாமா மாமியா அந்திய காலத்துல போய் வைகுண்டம் சேருங்காலம் ஆமா ஊரு மெக்கவாவது 2 ஒப்பாரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டு அழுது சீத்து அதனால மூக்கு சிந்தி 4 செவத்துலயும் போடணும். மூக்கு சிந்தி சிந்தி தடவிடணும். 4 செவத்துலயும் போடணும். இல்ல பக்கத்துல தடவி ஊரு மெக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் 3 பாடம். ஆமா அப்ப பிள்ளையை பெத்த ஆள் காணாது. தொட்டிலே போட்டு தாலாட்டு பாட வேணும் என்று ஆதிபராசக்தியானவா அழகாகவே தொட்டில் செய்து கொண்டு வர சொன்னார். தொட்டில் செய்து கொண்டு வந்து கொடுக்க தொட்டிலே போட்ட ஆண்டவன் சுடலையே தாலாட்டி ரோராட்டி என்ன தாலாட்டி ரோராட்டி ரோரா தாயா மீர்தான் தான் அளித்தாள். பார்த்தாள பார்வதியா நம்ம மகே மாயான் இன்னைக்கு கண்ணையந்து உறங்குறார. அதனால தானே எல்லோ நம்ம பிள்ளையத்தான் கண்டவோ புருஷனைத்தான் மறந்துவோ நம்ம மதளையத்தான் கண்டவோ நம்ம மன்னவன மறந்துவோ சுடலையத்தான் கண்டவோ நம்ம சொர்க்கேசன மறந்து நம்மமையே சுடலையா கண்ணையந்து உறங்குறார என்று சொல்லி பார்வதியா அவ கிழக்கு வாச கோட்டைக்கு தான் அவ ஓட்டமும் பெருநடையும் பிள்ளைய கண்டம் புருஷனை மறந்துட்டோமே. மதளைய கண்டம் மன்னவனை மறந்தே போனோமே. குழந்தை பிறந்ததோ மறந்துடுவாங்க. ஆளனை கண்டம் அதாவது நாம ஆண் குழந்தைய கண்டம் ஆண்டவனை மறந்துட்டோமே.
ஆமா குழந்தைய கண்டா புருஷனை மறந்தா. அதுதாமனே இன்னைக்கும் பூலோகத்துல என்னாச்சு? கல்யாணம் முடிஞ்சா ஒரு வருஷத்துக்கு எத்தான் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி சாப்பாடு நல்லா பொங்கி பொரிச்சு சாப்பாடு கொடுப்பாளாம். ஆமா. ஆனா ஒரு பிள்ளை குட்டி பெத்தெடுக்கிறது வரைக்கும் தான் அந்த கணவனுக்கு மரியாதை. ஆமா, ஒரு குழந்தை குட்டியை பெத்தெடுத்தாச்சுன்னு வை, அவ்வளவுதான். பிள்ளைய கண்டுட்டானா புருஷனை எங்க தேட போறா? யாமுனா எதுக்கு தெரியுமானே? பிள்ளைய பெத்து எடுத்து அதுக்கு ஒரு 2-3 வயசு ஆன உடனே மூக்க சிந்தி மாறைய சிந்தி பிள்ளைக்கு காலையில எந்திரிச்சு, இதுக்கு முன்னால 5 வயசு 6 வயசுலதான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்காங்க. 5 வயசு 6 வயசு. ஆமா, 6 வயசு ஆனாலும் இந்த கையை கொண்டு இந்த காதை தொடணுமா? வலது கையை கொண்டு இடது காதை தொடணும். தொட்டாதான் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. சேர்க்க மாட்டாங்க. இப்ப 3 வயசுல ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா 50,000. அட்மிஷன் மட்டும் அட்மிஷன் மட்டும் 50,000. 50,000. ஆமா, அதாவது நம்ம இடைஞ்சலே இருக்கக்கூடாதுங்க வீட்டுல. அதாவது தாய்மார்களுக்கு தொந்தரவு இருக்கப்படாது. 2.5 வயசுல அதுக்கு கொஞ்சம் தவந்துரும், அங்கங்க உருண்டுகிட்டு வரும். சரி, அந்த ஆளு கொண்டு தள்ளிடணும் உள்ள. 2.5 வயசுக்கு வேண்டாமனே, 1.5 வயசுலயே பிள்ளை கால் தூக்கி வச்சு நடந்த அம்மான்னு சொன்னா பால்வாடி தள்ளிடுற கொண்டு போய். ஆமா, பால்வாடியில வண்டி போட்டுறணும். பிள்ளைக்கு 3 வயசு ஆயிடுதுன்னா இதுக்கு முன்னால 1ஆம் கிளாஸ்ல தான் பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. இப்ப யூகேஜி, ப்ரீகேஜி, எல்கேஜி. எத்தனை கேஜி வருது? அப்படி 3 கேஜி வருது. அப்படி கேட்க முடியலன்னா அங்கன்வாடியில கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அங்கன்வாடியிலயா? ஆமா, அங்கன்வாடியில எல்லாம் தள்ள மாட்டாங்க. தமிழ் கூடம். அது தமிழ் கூடம். அங்கன்வாடியில பிள்ளைய கொண்டுட்டு போய் 4 ஆளோட பேசாத குழந்தைகள் இருக்கும் பாத்தியா? இந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் 4-5 பிள்ளைகளோட விட்டாச்சுன்னா அது பேசுறத பார்த்தே இந்த பிள்ளை எந்திரிச்சு பேசுமா? நல்ல பேசும். அதனால ஒண்ணு புடிச்சு தள்ளி இருக்கல, புடிச்சலாம் தள்ளாதுனே. அந்த பிள்ளை அம்மா அப்படின்னு அழும் தெரியுமா? இந்த பிள்ளைங்க அது பேசாம இருந்ததுன்னா அதை பார்த்து அம்மான்னு அழுமா. அது அம்மான்னு அழுதுனா இது அப்பான்னு அழும். அதனால அதாவது இப்போ எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி. சரி, ஆனா ஒரு பிள்ளைக்கு 50,000 கட்டணும். ஒரு பிள்ளைக்கு அந்த காலம் ஓசுல பள்ளிக்கூடம். ஆமா ஆமா, துட்டே கிடையாது. அப்பம் கிடையாது. இப்போ உண்டு. இப்ப அந்த ஒரு பிள்ளைக்கு 3 வயசுல 50,000, சரி, 4 வயசுல 60,000, 5 வயசுல 70,000, 1ஆம் கிளாஸுக்கு 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கணும். 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கணும். பிள்ளை படிச்சு வெளியே வரமுன்னா 30 லட்சம் வச்சுக்கணும். அதனால அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து தொட்டிலே போட்டு தாலாட்டி ரோராட்டி தாயா அமிர்தங்களை கொடுத்து விட்டு ஆதிபராசக்தி ஆண்டவன் பக்கம் ஆண்டவன் சிவனாரை கண்டு முக்காலும் சுற்றி முடிவணங்கி நமஸ்காரங்களை செய்து 4 வேளை சுற்றி நாதனை அடிதொழுது தென்றலிட்டு சத்தியம் ஜீவனுமாக சத்தியம் ஜீவனுமாக 8 நாளாய் 8 நாள் சொக்காட்டாடுறார. அப்படி சொக்காட்டங்கள் ஆடும்போது ஒருவருக்கொருவர் தோல்வி இல்லாமல் 8 நாளா சொக்காட்ட மண்டபத்திலே அமர்ந்து சோவிபரத்தி சொக்காட்ட ஆடுறாங்க. ஆடும்போது இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? ஆற்றங்கர ஆலமரம், என்ன ஆலமரம், அந்த அழகான புளிய மரம், அந்த புகழான மையானோ சாமி மையான களமதில மாண்டவனோ வியாகுதையோ
ஆச்சாங்கர ஆலமரம் அழகான மையானம் புங்கந்தோப்பம் புளிய மரம் புகழ் பெற்ற மையானம் ஒரு மையானத்திலே நின்று கொண்டு என் தாயாகப்பட்ட மையான பேச்சியானவள் மகனே சொடல அப்பா ஆண்டவா சொடல என்ன செய்த நாம எதற்காக அவதாரங்களை செய்தோம் எதுக்காண்டி புலவத்துல பிறந்தோம் இந்த சின்னஞ்சிறு பிள்ளை போல் தொட்டிலே படுத்திருந்து உறங்கலாமா எழுந்தரித்து வா மகனே என்று அழைத்த போது என்று ஆண்டவன் சுடலை தொட்டில படுத்திருந்த தோழ சிறுப்பாலக மனமதில எண்ணுகிறார் துள்ளி மகன் குதிப்பார் துள்ளி மகன் ஒரு சொரு அந்த முகடுவதற்கு அந்த ரமதான் வளர்ந்து மனமதில எண்ணுவார் தாயார் பாலு குடித்தோம் தங்கையரே மாதாவர மணிக்கோடலும் அம்மா பால குடித்தோம் வயருணர மையானம் போக வேண்டும் மையானம் பிணங்கள் எல்லாம் போக வேணும் சுட்ட வேணும் திங்க வேணும் இடுகாடு போகணும் இறந்த வேணும் திங்கணும் என்று சொல்லி சுடல ஐயா என்ன வீதம் வாரானா கச்சமில்ல வரைஞ்சு கட்டி கருத்த கச்ச சுங்கல் போட்டு தலப்ப கட்டி வாராப்பு சுங்கல் போட்டு ஈசமகேஞ்சுடல ஐயா சாமோ சதி சாமோ யாம சாமோ எல குலுங்கா சாமோ நஞ்சு போட்டா நஞ்சிருக்கும் நடுச்சாம வேளையில மையானம் போனோம்னா என்னையா வேணும் வெளிச்சம் வேணும்னா என்ன செய்யணும் 2 கட்ட பேட்டரியை கொண்டு உன் பொண்டாட்டியை தான் நீ கூட்டிட்டு போகணும் ஓ அவ்வளவு பெரிய வீரசாலியா பரவாயில்லையா புத்திசாலி நீ ஜாமயாம வெளியே வரணும்னா நீ துணைக்கு உன் பொண்டாட்டியை கூப்பிடுத ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் ஒத்தையில போயிருவானு பௌர்ணமியை பார்த்து போவோம் வெளியே பௌர்ணமியை பார்த்து உச்சி வெயில ஓ அம்மாசிக்குள்ள போனா இருட்டு பௌர்ணமியில போனா வெளிச்சம் பரவாயில்ல கொழுந்தியால துணைக்கு அவ தைரியசாலி சின்னவளை கூட்டிட்டு போனா உனக்கு பயம் இல்லைங்க பெரியவளை கூட்டிட்டு போனா உன்னை நல்லா ஒரே கொத்தி போட்டு போயிடலாம் ஓ கொலையும் செய்வாள் பத்தினி நீ நீ கொலை செஞ்சா போறதா அவளை அவ வேற உன்னை செய்யணுமாயா சின்னவா அப்படி கிடையாது சின்னவா எந்த ஊர்ல இருக்கா இருக்கா எந்த ஊர்லயா இருக்கா அடிக்க கைய வாங்குத நீ சொன்ன உடனே அடிக்க கைய வாங்குதா இல்ல எந்த ஊர்ல இருக்கா அதெல்லாம் சொல்ல முடியுமா இங்க எடுத்துட்டு இருக்காங்க அம்மா சொல்ல முடியாதா எந்த ஊர்ல சொல்றாங்க அதனாலே மையானம் போனோம்னா என்ன வேணும் வெளிச்சம் வேணும் வெளிச்சம் வேணும்னா என்ன செய்யணும் ஆன பந்தம் கொளுத்தணும் என்ற ஆண்டவன் சுடல அக்னி தேவனை தான் வரவழைத்தா ஆன பந்தம் ஆக்குவாரா குபேரன வரவழைத்து சுடலுக்குள்ளாவா மாட்டுவாரா சாம்போ சிவனை வரவழைத்து சல்லடமா ஓடுவாரா வருணனை தான் வரவழைப்பா வல்லையம்மா ஆக்குவாரா கிரகங்களை வரவழைத்து 9 மணியாக போடுவாரா ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான் அறையில் ஒரு 5 மணி தலையில் ஒரு குல்லாமா
கட்டி கருத்த கஞ்ச சுங்கல்லிட்டு தட்டி மெல்ல வரைஞ்சி கட்டி வாராப்பு சுங்கல் போட்டு ஆன பந்தம் கொளுத்தி கொண்டு கான பிடியருவா வல்லையம் ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான் அவர் எங்கே எங்கே வாரா சாமன் நடு நல்ல சாமம் போல சாமம் போல சதிசாமோ யாம சாமம் போல ஆன பந்தம் அழுக்கு தடி ஒத்த பந்தம் பொய்யார கால்நடையோடு ஆண்டவனாகப்பட்ட மாயாண்டி மாசுடல வீச்சருவா கையுமாக விளையாடியே வருகிறார் விளையாடி வருகிறார் ஆண்டவன் சுடலை அப்படி விளையாடி வார போது அங்க என்ன நடக்கிறது தெரியுமா ஆனகுட்டி ஐயர் மகள் ஆனகுட்டி ஐயர் மகள் அழகு மகள் பாப்பா தாயும் தானே தலைப்புள்ள ஆவ பேத்தியாலும் பூட்டியாலும் தலைமக ஏழு தலைமுறைக்கும் ஐயா இருந்தாள பாப்பா வாசலில் இருந்த மக அவ சுடலையத்தான் கண்டா என்ன திடுக்கிட்டு பயந்தாள் அவ வீட்டுக்குள்ள போன மக மூணே முக்கால் நாளிகைக்குள் அவர் ரத்தமாக கக்குவார் அவ மாண்டு மடிந்தார் மரணலோகம் சேர்ந்தாள் அவ சுத்தமாக மடிந்தாள் என்ன செவலோ பேர்பட்ட பெண்ணவள ஊரெல்லாம் ஒன்று கூடி அங்க கழுவி கொழுப்பா கட்டணத்தில் தூக்கி வை அங்க காடதற்கு கொண்டு வந்து யாமனா அழகு மகள் பாப்பாத்தி அக்கரகாரம் தன்னதியில ஆனக்குட்டி ஐயர்மவா அப்பேற்பட்ட பாப்பாத்தி சுடலைய கண்டா திடுக்கிட்டு பயந்தா வீட்டுக்குள்ள போன மகா மூணே முக்கா நாளிகைக்குள்ள மாண்டு மடிஞ்சா மரணலோகம் சேர்ந்தா செத்து மடிஞ்சா சிவலோகம் சேர்ந்தா அப்பேற்பட்ட பெண்ணு யாமனா அக்கரகாரம் தன்னதியில இறந்த பிணங்களை இரவோடு இரவாக எரிச்சிருவாங்களாம் யாமனு காட்டியண்டா பௌர்ணமி அன்று அதனால இந்த அக்கரகாரத்திலே ஐயங்கார் வீட்டுல அனைவர்களும் சிவனாருக்கு சிவ பூஜைகளை செய்து வருவார்கள் சிவ பூஜை செய்யும் போது இறந்த பணம் வீட்டுக்குள்ள இருந்தா பூஜை செய்ய முடியுமா முடியாது அதனால இறந்த பணத்தை இரவோடு இரவாக அங்க கட்டடிக்கு கல்லடிக்கு எருவடிக்கு பிரேதம் அங்க ஈரமண்ண மேல் போது மகாலே ஓடி வந்து என்னை ஏழு நல்ல தொண்டு போவார் மகாலே ஊதுவார் அங்க 9 தொண்டு போட்டு மகாலே ஊதும் போவார் அழகு மகள் பாப்பார் மண்டையில தீபிடித்து என்ன மான மட்டும் புயலும் அங்க கும்பியில தீபிடி கொழுந்து விட்டு எரியுதா ஈரக்கொல தாமரைக்கா இடமுறிந்து வெகுதா இடமுறிந்து வெகும் போது இங்க ஈசமேன் சுடலைக்குத்தான் என்ன சபவாட நல்ல பெணவாடு பெணவாட தாறு மர
இறந்ததோர் பிணங்கள் எல்லாம் ஐயா மல்லிகைப்பூ வாசமையா அங்க இறந்ததோர் பிணங்கள் எல்லாம் ஈசமகன் சுடலைக்குத்தான் அங்க இருவாச்சி வாசமையா ஆண்டதோர் பிணங்கள் எல்லாம் மல்லிகைப்பூ வாசமையா செத்த செத்த பிணங்கள் எல்லாம் செண்பகப்பூ வாசமையோ ஆண்டவன் தான் சுடலாயா சவாட பிணவா தாறுமாற அடிக்க தில்லைவன களமதியில புகையோடு புகையாக புகுந்துட்டார மாயான் இடமே சுத்தி வலமே என்ன வலது கால மண்டி போர் வலமே சுத்தி இடமே வா உடலை இடது கால மண்டி போர் வல்லையத்தால் குத்துவார் என்னை மேல் மண்ண தட்டுவார் மேல வாரி போடுவார் அவர் மணி கொடல என்னை மாலையாக ஈசமகன் சுடலாய கரண்ட கால எடுப்பார் என்னை கரும்பு போல தும்பார் முட்டலும்ப எடுக்க அவர் முறுக்கு என்று நொறுக்குவார் என் நெஞ்செலும்ப எடுப்பார் ஐயா இனிப்பு சேவ தும்பார் கையாலே எடுத்தவே அங்க கடவாயெல்லாம் உண்படி என்ன வாயால தின்ற விடும் ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான் வயறு எல்லாம் உண்படியே தொங்கு மாலை போட்டுக்கொண்டு ஈசமகன் சுடலாயா கால் வீணும் கை வீணும் மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிடுதாரு பிச்சு பிச்சு சாப்பிடுதாரு கொல்லி வாயி பிசாசுக்கெல்லாம் கூட வைத்து விருந்தளிக்க அங்க பாலியர்க்கும் ஜூலியர்க்கும் என்ன பக்கம் வந்து விருந்தளிப்பா பிச்சு பிச்சு துப்பா பிச்சு பிச்சு சுடல பேய்களுக்கு வீசுவா பிச்சு பிச்சு சாப்பிடுதாரு பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்காரு கொள்ளிவாய் பிசாசுக்கெல்லாம் கூட வைத்து விருந்தளிக்கிறார் இந்த பிடி உனக்கு காலெலும்பு உனக்கு நெஞ்செலும்பு இந்த பிடி உனக்கு நல்லி எலும்பு அப்படியே அள்ளி எரியுதாரு ஆண்டவன் மகன் மாயாண்டி மாசுடல இந்த பிடி என்று பிச்சு பிச்சு எறிகிறார் பேய்களுக்கு விருந்தளித்தார் பார்த்தாள் பார்வதா தேவியான பார்த்தாள் என் தாய் பேச்சியானவா என் மகனே ஏ மாயாண்டி எப்பா ஏ சொடல இன்றோடு தின்று விட்டாய் இனி உனக்கு வேணாமா அதனாலே உன்னுடைய அம்மா என்னைக்கு நீ இன்னைக்கு போ என்னைக்கு வயிறு பசித்தாலும் அம்மா பேச்சு அழைச்சன்னு வச்சுக்க உன்னை மையானம் கொண்டு வந்து மாதா சோறு தருகிறேன் அப்பா என் மகனே என் மாயாண்டி என் சொடல உன்னுடைய அம்மாவோ உன்னை காணும்னு சொல்லி எப்படி தேடுகிறாள் தெரியுமா என் மகனை சுடலாய் என் மகனை உன்னுடைய அம்மா மகனைத்தான காணுமன் மாங்க அடுப்பு கூட்டி மாதளம்பு சோறாக்கி மாதளம்பு சோறுதிங்க மகனைத்தான காணுமன் மந்தையெல்லாம் தேடுதா தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூவு சோறாக்கி தென்னம்பூவு சோறுதிங்க சுடலையத்தான் காணுமன்னு தெருக்கள் எல்லாம் தேடுதாள வாழை அடுப்பு கூட்டி வாழைப்பு சோறாக்கி வாழைப்பு சோறுதிங்க சோறுதிங்க
சொடல மாயாண்டி இன்னைக்கு நீ போ என்னைக்கு வயிறு பசிச்சாலும் உனக்கு என்னைக்கு உடையாண்டி வேணுமோ இந்த அம்மாவை நீ நினைச்சையானா மையானம் அழைத்து வந்து மாதா சோறு கொடுப்பேன் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தார். அப்பதான் பார்க்கார் ஆண்டவன் சொடல அப்படி மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் பொட்டணமாக கட்டிக்கொண்டு அதை தலகாணியா வைத்துக் கொண்டு இனி அமைதியா இருந்தமே ஆனா நம்ம அம்மா நம்மள மதிப்பாளா? ஒரு பொழுதும் மதிக்க மாட்டா. நாம என்ன செய்யணும்? வயிறு பசித்த பிள்ளை போல் வாய் திறந்து சத்தம் கொடுக்கணும். வயிறு பசிச்ச பிள்ளை போல வாய் திறந்து சத்தம் கொடுக்கணும்னா வாய் திறந்து சத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து ஆண்டவனாகப்பட்ட மாயாண்டி சொடல கூவா 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 என்று கூவா 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 என்று கூவா குரலோசதான் கொடுத்தார். காதில் கேட்டு கும்பனையா பார்வதியா புருஷனத்தான் கண்டபோ நம்ம பிள்ளையத்தான் மறந்து போ மன்னவனை கண்டபோது மாயாண்டிய மறந்து சொர்க்கேசனை கண்டபோ நாம சுடலையத்தான் மறந்து போ நம்ம மகே சொடலாய்யா வயர் வலிட்ட புள்ள போலே வாய் திறந்து அழுகுதா என்று சொல்லி பார்வதியா எங்கே எங்கே வாராளா? கிழக்கு வாச கோட்டை விட்டு வடக்கு வாச கோட்டைக்குத்தான் தொட்டில் பக்கம் ஓடி வந்து மகா கையிலெடுத்தா என்னை வலது கண்ணா முத்தமிட்டா முத்தமிட்ட வேளையில சவவாட பிணவாட தாறுமாற அடிக்குதை சவவாட பிணவாட பிள்ளை மேல அடிக்க கண்டு பிள்ளையத்தான் போட்டு விட்டு சதிகி சவாட ஆண்டவன் தான் சுடலைக்கு அங்க சந்தனமா மணக்குதையோ பார்வதிக்கு பிணவாட பேச்சு மகன் சுடலைக்கு அங்க பிச்சி பூவா மணக்குதையோ பார்த்தாள பார்வதியா பிள்ளையத்தான் சத்தி போட்டு விட்டு ஓட்டமோ பெருநடையோ பெருநடையோ ஓடு ஓடி பெருநடையோ ஓடோடி வந்தல்லவோ ஆண்டவா பகவானே உள்ளவரம் கேட்ட குடுங்கியும் கொடுக்கலாம் குழந்தை வராங்க கொடி விடுங்கிய கொடுக்க நீங்கள் தான கொடுத்தவள் மயானம் போயிருக்கான் மாண்டவனம் தின்னு இருக்கான் சுடுகாடு போயிருக்கான் அவன் சுட்டவனம் தின்னு இருக்கான் வேண்டாம் ஐயா இந்த கேண்டிய வரம் கொடு அனுப்பிடு பார்வதியா சொன்ன போது பார்வதியா சொன்ன போது பகவானோ யாதே
இடமதுல பிள்ளை வரம் தானே கேட்டேன், குழந்தை வரம் தானே கேட்டேன். ஆனா நீங்க எப்பேற்பட்ட பிள்ளைய கொடுத்திருக்கீங்க? கொலை புடுங்கியே கொடுத்திருக்கீங்க சுவாமி. ஈசா இறைவா, நீங்கள் கொடுத்த பிள்ளை பிள்ளை மையானம் போயிருக்கான், மாண்ட பிணத்தை தின்னிருக்கா. மாண்ட பிணத்தை தின்னிருக்கா. சுடுகாடு போயிருக்கான், சுட்ட பிணம் அறிந்திருக்கிறார். சுட்ட பிணத்தை அறிந்திருக்கா. இடுகாடு போயிருக்கான், இறந்த பிணத்தையே சாப்பிட்டிருக்கானே. இறந்த பிணத்தை முழு பிணத்தை சாப்பிட்டிருக்கா. அதனாலே வேண்டாம் சுவாமி, வேண்டாம் சுவாமி. மையானம் போன பிள்ளை மாணிக்க கைலாசத்துக்கு ஆகுமா? ஆகாதல்லவா. சுடுகாடு போன பிள்ளை சுந்தரகிரி கைலாசத்துக்கு ஆகுமா? ஆகாதல்லவா. அதனாலே வேண்டாம் என்று சொல்ல, சரி. ஏய் பார்வதி, அன்றே நான் சொன்னேன் அல்லவா, என்ன? கணவன் இல்லா கை குழந்தை கட்டுக்கு அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், மன்னன் இல்லா மடி குழந்தை மையானம் போவான், மாண்ட பிணத்தை அருந்துவாம்னு சொன்னன. நீ கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நின்னுகிட்ட அங்க பாருங்க, இங்க பாருங்க, அத பாருங்க, இத பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாயே. ஆண்டவா, அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஏன்னா பெண் புத்தி பின் புத்தி தானே. எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தான். தெரியாம எதையாவது ஒண்ணு செஞ்சிருவான், பழையபடி மன்னிச்சுக்கோங்கன்னு நாங்க அப்படியே கேட்டுருவோம். அதனால ஈசா இறைவா, இந்த பிள்ளை இங்கே ஆகாது என்று சொல்ல ஆதிசக்தி ஆதிதேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டோ ஆண்டவன் பகவான் தொட்டில் பக்கம் ஓடோடி வந்து, ஏய் சொடல, என் மாயாண்டி, செய்வதெல்லாம் செய்துவிட்டு சித்தஞ்சிறு பிள்ளை போல் தொற்றிலே படுத்து உறங்கலாமா? எழுந்து வா மகனே என்றார். நம்ம அப்பா அறிந்து தெரிந்துதான் அவனை அழைக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவன் சுடலை அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எந்த அப்பா பகவானே, எந்த அப்பா பகவானே, அப்பா என்னை அழைத்த விவரம் என்ன, அப்பா விவரம் எனக்கறிய சொல்ல வேணும். அப்பா அப்பா பகவானே, அழைத்ததொரு விவரம் எனக்கறிய சொல்ல வேண்டும் என்று சுடல ஐயா கேட்ட போது, மகனே சுடல ஐயா, கைலாசம் ஆகாதப்பா, நீ மையானம் போனதால் மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாதப்பா, நீ சுடுகாடு போனதால் இந்த சுந்தரகிரி கைலாசம் தன்னாதில அங்க மானிடர்கள் ரொம்ப உண்டு, மையான களமும் உண்டு, மையானம் போயிடலாம், மண்ட பிணங்கள் எல்லாம் தின்னிடலாம், சுடுகாடு சுட்ட பிணங்கள் எல்லாம் தின்னிடலாம். அதனாலே என் மகனே பூலோகம் போக வேணும், புகழோடு வாழ வேண்டும் என்று சுடல ஐயா இடமாதிர சிவபெருமான் சொன்ன போது சிவ சுடல மாயாண்டி இந்த பகவானே பூலோகம் போனுமானா இந்த கைலாச வாசலில பூலோகம் தன்னதில எல்லாம் ஒன்று கூடி எனக்கு கொடை கொடுக்க வேணும் அப்போ. அதனால தானே எல்லோ இந்த கைலாச வாசலில எனக்கு கேட்ட வரமதுதான், எனக்கு கொடை ஒன்று வேணும் அப்போ என்று சுடல ஐயா கேட்ட போது, என்னை சுடல ஐயா கேட்ட போது எங்க சிவபெருமா யாது சொல்வோம்.
பூலோகம் தன்னதியில தன்னதியில மானிடர்கள் மத்தியில சரி ஆனா எப்படி கொடை கொடுக்கணுமோ அதே போல எனக்கு கைலாச வாசல்ல நீங்க கொடை போட்டு கொடுக்கணும். நீங்க முத இப்படி கொடை போட்டு குடுத்து காட்டுங்க எனக்கு. அதுபடி நான் பூலோகத்துல போய் வாங்கிக்கிடுவேன். மகனே சொடல என்ன உனக்கு என்ன கொடை வேணும்? எனக்கு கொடை பர்ரும் கொடையே வேணும். பர்ரும் கொடைனா என்ன பட்டன் கொடை வேணுமா பிளாஸ்டிக் கொடை வேணுமா? எனக்கு அந்த கொடைலாம் காணாது. அந்த கொடைலாம் மழை பெஞ்சாதான் எனக்கு தேவைப்படும். அந்த கொடையெல்லாம் மழை பெஞ்சாதான் உனக்கு வேணுமா? ஊட்டு கொடை வேணும். ஊட்டு கொடை. ஊட்டு கொடை. எப்பா பகவானே சரி எனக்கு பட்டன் கொடை எல்லாம் கொண்டுட்டு போய் உன் பொண்டாட்டிட்ட கொடு. பட்டன் கொடைலாம் வேண்டாம். மார்க்கு கொடைலாம் வேண்டாம். எனக்கு என்ன கொடை வேணும் தெரியுமா? என்ன கொடை வேணும்? எனக்கு நீ பேக் கொடை குடுக்கலன்னு வச்சுக்கோ மவனை உன் வெள்ளா கொடை எடுத்துருவேன். அத்தடி பிளாக் கொடை பேக் கொடை குடுக்கல பிளாக் கொடை உரியிருவேன். வெள்ளா கொடல உருவிடுவேன். உரியால ஒரு ஆளு வசமா இருக்காரு. எங்க இருக்காரு? ஒரு ஆள் இருக்காரு. பின்னால இருக்காரா? அவருக்கு இழுத்து உருவிட வேண்டியதானே. முடிச்சீங்கன்னா டப்பு முடிச்சு இழுத்து. அதனாலே யா ஆண்டவா எனக்கு நீங்கள் கொடை போட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல. சரி எப்பா மகனே சொடல மாயாண்டி உனக்கு என்ன கொடை வேணும்? உனக்கு என்ன கொடை? என்ன கேட்டாலும் தாரேன். சரி ஆனா இனி கைலாச வாசலுக்கு ஆகவே ஆகாது. பூலோகம் போய் புகழோடு வாழ வேண்டும் என்று சொல்ல ஆகட்டும் என்றே சம்மதித்தார் என் ஆண்டவன் மாயாண்டி சொடல. அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? என் தகப்பா பகவானே எனக்கு எப்படி கொடை கொடுக்கணும் தெரியுமா? மண்குழைத்து பீடம் போட்டு மண்குழைத்து பீடம் போட்டு மாயாண்டி ஒரு சொடலை என்று மறுவி முண்டன் என்று ஒரு அம்மா பேச்சுக்கு தான் மறுவி அது மட்டும் காணாரு. வில்லோடு முரசோடு மேல தாளங்களோடு வெட்டுங்கையும் கனியானோடு எனக்கு கொடை வேண்டுமனா ஆயிட்டும் என்று வில்லோடு முரசோடு மேலதாளத்தோடு வெட்டுங்கையும் கனியானோடு கைலாச வாசல்லே கூட்டு கொடை கொடுத்து சீரும் சிறப்புமாகவே கொலுவிருந்து அவர் அது இருக்கக்கூடிய மாதிரி அகாடி போட்டு வருது வந்து இருக்கக்கூடிய மாதிரி சூப்பரா இருக்குமா?